Hello students, today we discuss the solutions for previous test reversals questions from applications of equilibrium constant in chemical equilibrium chapter. Okay, first question பார்க்கலாம். Nitrogen react with hydrogen gives ammonia. Equilibrium constant value கொடுத்திருக்காங்க. At the start of a reaction there are concentration 0.249 mole of nitrogen, 3.21 into 10 power minus 2 mole of hydrogen and some mole of ammonia in 3.5 liter reaction vessel at 375 degrees Celsius. Hence reaction will proceed in எந்த டைரக்ஷன்ல proceed ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, இப்போ ரியாக்ஷன் கோஷன்ட் கால்குலேட் பண்ணணும். ரியாக்ஷன் கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு concentration of ammonia power 2 by concentration of nitrogen then concentration of hydrogen power 3 வரணும். ஓகேயா, இப்போ Kc கொடுத்துட்டாங்க. Kc is equal to 1.2. இதோட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷனில் கொடுக்கல. ஓகேயா, நம்ம இது 3.5 லிட்டர் வெசலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ நம்பர் ஆஃப் மோல்ஸை பர் லிட்டருக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு 3.5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேயா, இப்போ அம்மோனியாவுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன 6. Number of moles வந்து 6.42 into 10 power minus 4 divided by 3.5. ஓகேயா, அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிரும். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? given mole per unit volume calculate பண்ணணும். அப்போ இந்த மோல் வந்து 3.5ல டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிரும். பவர் 2 பை இங்கே நைட்ரஜனுடைய இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.249 by 3.5. அப்போ நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிரும். ஓகேயா, தென் ஹைட்ரஜனுக்கு 3.21 into 10 power minus 2 by 3.5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிரும். ஓகேயா, பவர் 3. இந்த இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் 0.625 வரும். ஓகேயா, இப்போ கம்பேர் பண்ணணும். கேசியோட கம்பேர் பண்ணணும். கேசியோட வேல்யூ 1.2. அப்போ கேசி இஸ் கிரேட்டர் தேன் QC, அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட், கான்சன்ட்ரேஷன் கோஷன்ட் சொல்லலாம். ஓகேயா, அப்போ இந்த ரியாக்ஷன் என்னது கம்மியாக இருக்குன்னா நம்ம கம்பேர் பண்ணது இதோட என்னங்க, இது KC, இது QC. ஓகேயா, இது வந்து பிஃபோர் த ஈக்லிபிரியம் பாயிண்ட் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ரியாக்ஷன். அப்போ அதாவது ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ப்ரொசீட் ஆகுது டு ரீச் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகேயா, அவ்வளோதான். லெஃப்ட் டு ரைட்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் கரெக்ட். ஓகேயா, தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 mole of methane and 1 mole of carbon disulfide and 2 mole of hydrogen sulfide and 2 mole of hydrogen are mixed in a 500 ml flask. The KC கொடுத்துட்டாங்க mole square liter minus 2. In which direction will the reaction proceed to reach equilibrium? ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. methane react with hydrogen sulfide gives carbon disulfide plus hydrogen. ஓகேயா, இப்போ இது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு இது இங்கே 2 இருக்குது சல்ஃபைடு. அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். ஓகேயா, அப்போ இது 4 + 4 8. அப்போ இங்கே 4 வரும். ஓகேயா, அப்போ ரியாக்ஷன் கோஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைடு இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பவர் 4 பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மீத்தேன் into concentration of hydrogen sulfide power 2 போடுவோம். ஓகேயா, இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷனில் கொடுக்கல. இது வந்து இந்த வந்து 500 ml ஃப்ளாஸ்கில் இருக்குது. 500 mlனா ½ லிட்டர். நம்ம இதை வந்து பர் லிட்டருக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் மொலாரிட்டி கிடைக்கும், மோலார் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதாவது ½ லிட்டர் வந்து உங்களுக்கு 1 mole ½ லிட்டரில் 1 mole
அது 1 mole in half liter. ஓகே, இப்படி நீங்கள் பாருங்கள். அதாவது 1 mole in half literல இருக்குது. அப்போ 1 லிட்டரில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஓகேயா, புரியுதா? அதாவது இங்கே இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 1 mole வந்து ஹாஃப் லிட்டரில் இருக்குது. அப்போ 1 லிட்டரில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? half x is equal to 1. அப்போ x is equal to 2. ஓகேங்க, அப்போ 2 இது மோலார் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து மீத்தேனுக்கு 2 வரும். அதே மாதிரி நீங்கள் CS2க்கு 1 மோல் இருக்குது. அப்போ அதுக்கும் 2 வரும். ஓகேங்க, 2 mole ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னா இப்போ 2 mole வந்து இன் 1/2 லிட்டரில் இருக்குது. ஹாஃப் லிட்டரில். அப்போ 1 லிட்டரில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேயா, 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 வரும். ஓகேயா, 4 மோலார் சொல்யூஷன். மோலார் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இதில் 4 இருக்குது. இந்த 4 இல்லை, இங்கே ஹைட்ரஜன் வந்து 2 மோல்னால் அதுவும் 4 மோலார் சொல்யூஷன். ஓகேயா, இப்போ இது வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். கார்பன் டை சல்ஃபைடு எவ்வளவு? 2. அப்போ 2 into 2 into தென் ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 4 பவர் 4 பை இது மீத்தேனுடைய கான்சன்ட்ரேஷன் 2 இன்ட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து 4 பவர் 2. ஓகேயா, அப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே 4 பவர் 2 வரும். தென் 16. இதே வந்து நம்ம இது வந்து இந்த ரியாக்ஷன் கோஷன்டோடைய வேல்யூ வந்து 16. இப்போ இதோட கேசியோட கம்பேர் பண்ணுங்கள். கேசியோட கம்பேர் பண்ணும்பொழுது கேசி வந்து வெரி ஸ்மால். ஓகேங்க, அப்போ இது கியூசி வந்து கியூசியுடைய வேல்யூஸ் மோர் தேன் கேசி. ஓகேங்க, அப்போ கேசியை விட இது அதிகமாக இருக்கிறதுனால அதாவது கியூசி இஸ் ஹையர் தேன் KC வேல்யூ. அப்போ இது என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு வந்து இந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இந்த ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகும் டு ரீச் ஈக்லிபிரியம். ஓகேயா, அவ்வளோதான். ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் இன் gaseous state and gives கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் அட் அ கிவன் டெம்பரேச்சர் கேபி கொடுத்துருக்காங்க. அப்போ கேபியிலேருந்து நம்ம வந்து கேசி கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ கேசி பாருங்கள். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி RT பவர் டெல்டா என்ஜி. இப்போ டெல்டா என்ஜி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். இங்கே ப்ராடக்டில் 2 மைனஸ் இங்கே 2 இருக்குது. 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் 0. எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேயா, அப்போ கேசி உடைய வேல்யூவும் உங்களுக்கு கேபி உடைய வேல்யூவும் சேம். ஓகேயா, சேம்னா 2.7 இருக்கும். ஓகேயா, தென் இப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் கோஷன் கால்குலேட் பண்ணலாம். ரியாக்ஷன் கோஷன் வந்து 0.13 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகேயா, இந்த ரியாக்ஷனை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேங்க, இல்லைன்னா இங்கே ரியாக்ஷன் கோஷன் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் by concentration of carbon monoxide into concentration of water. ஓகேயா, இப்போ நம்ம வந்து இதுலேருந்து கார்பன் மோனாக்சைடுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது 2 லிட்டர் ஃப்ளாஸ்கில் இருக்குது. அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.13/2 போடணும். ஓகேங்க, கார்பன் மோனாக்சைடு இருக்கிற இடத்துல நீங்கள் 0.13/2 போடணும். கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேயா, தென் வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.56/2. ஓகேயா, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 0.78/2. தென் ஹைட்ரஜன் வந்து 0.28/2 போடணும். ஓகேயா, இப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் எழுதியாச்சு. இப்போ இது வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேயா, கால்குலேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 3 கிடைக்கும். ஓகேயா, ரியாக்ஷன் கோஷன் வந்து 3 கிடைக்கும். நமக்கு கேசி வந்து
உங்களுக்கு 2.7. அப்போ QC is greater than KC. ஓகேயா, அப்போ இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன் டு ரீச் ஈக்லிபிரியம். ஓகேயா, இது அதிகமாக இருக்குல்ல, அதாவது கேசியை விட QC வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். டு ரீச் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் டு ரீச் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேயா, தென் இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th question, the value of Kc for the reaction N2O4 gaseous state gives 2NO2 at 373 Kelvin is 0.21. இப்போ Kc value கொடுத்தாச்சு. The concentration of N2O4 and NO2 are found to be 0.125 mole per liter. இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷனை கொடுத்துட்டாங்க and 0.5 mole per liter respectively at a given time. Predict the direction of the reaction. ஓகேயா, இப்போ QC is equal to nitrogen NO2 power 2 by N2O4 concentration. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். KC is equal to 0.21 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நைட்ரஜன் N2O4 வந்து 0.125, இது 0.5 வருது into 0.5. ஓகேயா, இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வேல்யூ வந்து 2 வரும். ஓகேயா, அப்போ QC உடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் KC உடைய வேல்யூ. KC வந்து 0.21 தான் இருக்குது, 0.21. ஓகேயா, அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் இருக்கிறதுனால QC ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேசியை விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன் அன்டில் இட் ரீச் த ஈக்லிபிரியம் வேல்யூ. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரீச் பண்ணுறது வரைக்கும் இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இந்த ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகும். ஓகேயா, உங்களுடைய சொல்யூஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.